வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த பதிவில் எல்லாருக்குமே நிறைய கனவுகள் வரும். அதுவும் நாய் கடிப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான பதிவு. தூங்கும்போது மனிதாக பிறந்த அனைவருக்குமே ஒவ்வொரு விதமான கனவுகள் வரும். அந்த கனவுல நமக்கு பிடித்தவர்கள், பிடிக்காதவங்க, பறவைகள், விலங்குகள், நாம் பார்க்காத விஷயங்கள் எல்லாமே இந்த கனவுல வரும். அத்தகைய கனவுகளில் ஒரு சில பேருக்கு நாய் கடிப்பது போல் கனவு வரும். இந்த மாதிரி கனவுகள் வரும்போது மறுமுறை நாயை பார்த்தா சில பேருக்கு பயமா இருக்கும். இந்த கனவுகளுக்கு என்ன பலன் கண்டிப்பாக அந்த பதிவில் பார்க்கலாங்களா? நம்மில் பலருக்கும் நாய் கடிப்பது போல் கனவு வந்தா அது நல்லதா கெட்டதா, ஏதாச்சும் நடக்க போதா, ஐயோ எனக்கு ஏதோ சாமி சொல்ல வரான்னு சொல்லிட்டு குழம்புவீங்க இல்லையா? அது எல்லாத்துக்குமே இந்த பதிவில் பார்க்கலாம். நாய் கடிப்பது போல் கனவு கண்டால் நிச்சயமா நாய் கால பைரவரோட வாகனமா. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணி, நம்ம வீட்டை பாதுகாக்கும் ஒரு செல்ல பிராணி இந்த நாய் தான். மனிதர்களிடம் அன்பாக பழகும் செல்ல பிராணி இந்த நாய். 5 அறிவு கொண்ட இந்த பிராணி நன்றி எப்போதும் மறக்காம தன்னை வளர்த்தவங்களுக்கு உண்மையா இருக்குது. அத்தகைய நாய் உங்களை கடிக்கிற மாதிரி கனவு வந்தால் உங்களுக்கு வரப்போகும் ஆபத்துக்களை முன்கூட்டியே உணர்த்துது அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானின் தாக்கத்தால் உங்களுக்கு வரப்போகும் ஆபத்துக்களை உங்களுக்கு உணர்த்துது. அதனால இந்த மாதிரி கனவுகள் வரும்போது உடல் ஆரோக்கியம் அதிக கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். நாய் கடிப்பது போல் கனவு வந்தால் உங்களுடன் நெருங்கி பழகும் நண்பர்களாலும் நீங்கள் எதிர்பார்க்காத கஷ்டங்கள் வரப்போகுது. அதனால் நாய் கடிக்கிற மாதிரி கனவு வந்தால் நல்லது கிடையவே கிடையாது. உங்களை தேடி ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். வியாபாரம் செய்பவர்கள் அதில் நஷ்டம் ஏற்படாதவாறு கவனமாக பார்த்துக்கோங்க. யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி கனவுகள் வந்ததுன்னா இத்தகைய கனவு வரும்பொழுது உங்கள் குடும்பத்தின் மீதும் எந்த விதமான ஆபத்துகள் வராமல் கவனமாக பார்த்துக்கணும். வெறிநாய் கடிப்பது போல கனவு வந்தால் என்ன பலன் பார்க்குறாங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகம் ஏற்பட போதுன்னு அர்த்தங்க. அதனால் நீங்கள் யாரையும் அவ்வளோ நம்பாதீங்க. நாய் காலில் கடிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா, அதாவது உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்தணும்னு அர்த்தம். நாய் கடிப்பது போல் கனவு வந்தால் செய்ய வேண்டிய பரிகாரம் நிச்சயமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நாய் கடிக்கிற மாதிரி கனவு வருது நல்லது கிடையவே கிடையாது. சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போயிட்டு இருக்கீங்க, இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சுற்றிட்டு இருக்கீங்கன்றப்போ அந்த டைமில் இந்த மாதிரி நாய் கடிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்றப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கிறப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணிட்டோன்றப்போ எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. பார்த்துக்கோங்க. தெளிவாக சொல்கிறேன். சனியோட பாதிப்பால் நாய் கடிப்பது போல் கனவு வருவதால் 5 முறை விநாயகருக்கு அருங்கம்புல் மாலை போட்டு வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு ஏற்படும் ஆபத்துகளிலிருந்து விடுபட முடியும்னு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. முக்கியமாக மாலை நேரங்களில் பைரவருக்கு அரளிப்பூ மாலை அணிஞ்சு வழிபட்டு வந்தால் அவங்களுக்கு நன்மை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் தெருவில் இருக்க நாய்களுக்கு உணவளிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரி கனவு வந்தால் பதட்டம் அடையாதீங்க, குழப்பம் அடையாதீங்க, பயப்படாதீங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். நீங்கள் எந்த கவலையும் படவே படாதீங்க. ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறோம். கனவுகள்ன்றது நம்ம ஆழ் மனசோட பிரதிபலிப்பு மட்டுமே கிடையாது. எதிர்காலத்தில் நம்மளுக்கு என்ன நடக்க போகுது, நம்ம வாழ்க்கையில் என்னென்ன அடுத்த விஷயங்கள் மூவ் ஆக போகிறன்றதுக்கான கொஞ்சம் ஒரு அறிவிப்பாக கூட இருக்கலாம். இதை பண்ணாதுன்னு சொல்லிட்டு கனவுலேயே நம்மளுக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக கூட இருக்கலாம். அதனால் எல்லா கனவும் நிச்சயமாக எல்லாருக்கும் ஞாபகம் இருக்காது. ஒரு சில கனவுகள் கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு ஞாபகம் இருக்கும். அந்த கனவு நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்றதெல்லாம் கவனித்து பார்த்துன்றப்ப கண்டிப்பாக அதில் ஒரு கருத்து நம்மளுக்கு ஒழிஞ்சிருக்கும். அதை வச்சு இப்போ நீங்கள் ஏதாவது முக்கியமான விஷயத்தை செய்ய போகிறீங்கன்றப்ப செய்யலாமா வேணாவா, காலம் தாழ்த்தி செய்யலாமா, இது மாதிரிலாம் நாயெல்லாம் கடிக்க போது யாருக்கும் நீங்கள் பணம் கொடுக்க போகிறீங்கன்றப்ப கொடுக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு இது எச்சரிக்கை பண்ணுறீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. கொஞ்சம் காலம் தாழ்த்தி நல்லா யோசித்து பொறுமையாக பண்ணணும். சரிங்களா? அதனால தான் இந்த மாதிரி கனவுகள் தான் வருது. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நிச்சயமாக உங்களுக்கு தெய்வ கடாட்சம் அதிகமாக இருக்குன்னு, நீங்கள் தெய்வம் சக்தி அதிகமாக பொருந்தீங்கன்றப்போ ஏதாவது ஒரு வகையில் இறைவன் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தையும். அதனால் நாய் கடிக்கிற மாதிரி கனவு வந்துன்னா மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நன்றி சகோதர சகோதரிகளே.